ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக தேவனாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் புதிய கிருபையோடு புதிய பலனோடு புதிய தரிசனத்துக்குள்ளாக தேவன் அவளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த வேளையிலே உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கிறது போல நம்முடைய இயேசுவின் கிருபை ஜெப ஊழியங்களையும் இந்த ஆராதனைகளையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே இது ஒரு சகோதர உரிமைக்கு வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமளும் கர்த்தருடைய சேனைகளை இருக்கிறதால் கர்த்தருடைய நாமத்தை சோதரிக்கும்படிக்காக வந்திருக்கிறோம். ஆகையினாலே தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தடையில்லாத ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆகையினாலே இந்த பூமியிலே வாழ்கிற மனிதரை நாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய மேனியினால நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இது அனைவருக்கு கிடைக்கிறதா ஒரு பாக்கியம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஈவு. அல்லேலூயா. அங்கே மனமகள் சொல்ற தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்வார் என்று கடந்து வந்திருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபித்து ஆராதனைகளாக தேவனாய் கர்த்தர் நாமத்தை ஆவியானவர் நடத்தி செல்லும்படிக்காக கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா புகழும் ஆண்டவரே உமக்கே என்று சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, சங்கீதக்காரன் தாவீது உம்முடைய நாமத்தை சொல்லி துதித்த பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறாக மாறியது. மிகவும் ஒரு வெற்றியின் பாதையை அவர் பிடித்துக் கொண்டது போல நாங்களும் உம்முடைய தேவ சமூகத்தில் வந்து ஒரு நாமத்தை ஆர்ப்பதற்கு இருந்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமது பிள்ளைகளாக நீர்களை மாற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தர்மையான காலவெளியிலே அனைவருக்கு கிடைக்கூடாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தையானவரே உங்களுக்கு நன்றி. ஜீவன்களில்லாதபடி கடந்து வந்த பாதை முழுவதும் நாங்கள் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் ஜீவ ஊற்று நாமத்தை உயர்த்தும்படிக்காக கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இது அருமையான நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, அநேக மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறது பூமியில் ஆண்டவர் இல்லை, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே எங்கள் ஜீவனத்தில் இல்லாதபடி பாதுகாத்து வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய வருகை மிகவும் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே வேத வளங்கள் சொல்லுகிறதா. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் இன்னைக்கு தேசத்தை ஆண்டவரே குலுக்கிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே அவர்களின் சத்தத்தினாலும் ஆண்டவரே கூக்குரலின் சத்தத்தினாலும் ஆண்டவரே உடைந்து போவதை வேதம் வளர்கள் சொல்லுகிறது. நாமத்தை மாற்ற நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. தர்மையான நாளில் ஆண்டவரை கர்த்தரை பாடல் ஆராதனைகள் துதி சத்தங்கள் தேவ பகுதிகள் எல்லாவற்றையும் உமது கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் ஏழ்மை கிரியை செய்கிற பொல்லாத அசந்த கிரியைகள் ஆண்டவரே அழித்தீராக ஆவியானவரே எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிகள் மாம்ச பலவீனம் பொழுது ஆவி உற்சாகப்பட வேண்டிய வேதம் வளர்கள் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. தேவரீரே எங்களுக்கு கண்ணோக்கி பார்ப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை வனாந்தரத்தை அழிந்து போகக்கூடாதபடி அவர்களை பாதுகாத்த தேவன் நீரே. ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம், மரண கூக்குரல்கள் தேசத்திலே அலறிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய திட்டங்களோடு கொண்டிருப்பதற்காக சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்களே நடத்துகிறார்கள். தொடர்ந்துகளை ஆண்டவரே ரகசியங்களாக கொண்டு செல்வதற்காக சோதரம் வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவரே துணிகரமாக கொண்டு வருகிறார்கள். துணிமான ஆட்சியை தேட கர்த்தர் கிருபை தருகிறார். ஒரு புதிய பலன் உமது பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். தேவனே நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சேவகர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை இந்த புதிய மாதத்திலே தேவன் புதிய காரியங்களை, புதிய அறுவடையை, புதிய ஆசீர்வாதத்துகளாக தேவன் நம்மளை நடத்தி செல்ல வராங்க. அல்லேலூயா. அள்ளிட்டு முறையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். அடுத்த அறிவை சுமந்து கொண்டு வரும்பொழுது எங்கிற துணை திரும்பி வரும். ஆனால் மிகவும் கலேசத்தோடு வந்தால் மிகவும்
கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சொந்த ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாத ஆண்டவரே, பல நன்மையை செய்த தேவனுக்கு என்ற பாடலோடு சொந்த கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். சொல்லுங்க, நாள்தோறும் போற்றுவேன். இது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே மீண்டும் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். ஜீவனை கொடுத்து என்னை துதிக்க வைத்தீரையா.
அந்த வாழ்க்கையில என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? ஒன்று பிரசவ ஆராதனை. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் இயேசுவை ஆராதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். கரகத்தை கத்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா. அனைவரும் சொல்லுவாங்க, ஐயா பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படி என்னால் ஆராதனை செய்ய முடியும் என்று சொல்லுவார்கள். தேவனே, நான் சொல்லட்டும், நீங்க ஆண்டவரை துதிக்கி வைக்கும் பொழுது தேவனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிச்சைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும். கரங்களை சொல்லுவேன், ஒரு புதிய சமாதானத்துக்குள்ளாக தேவனாய கர்த்தர் உங்களை என்னையும் அவர் ஒரு இடத்துக்கிறவராக இருக்கிறது. ஒரு புதிய பலத்தோடு தேவனை நாமத்தை நாம் பாடும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. அதிகாலை போன இருந்து கரங்களை தட்டி பாட நீர் என்னோடு இருக்கும்போது என்னால வெற்றியே தோல்வி எனக்கு ஆண்டவரே. இந்த பூமியில வெற்றியின் பாதையிலே ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. மீண்டும் என்னை நடத்த போறீங்க, என்னை வாழ செய்ய போறீங்க. அல்லேலூயா. அதை நான் வாழ்வதற்கு எதற்காக என்று சொன்னால் உம்மை துதிப்பதற்காக, உம்முடைய நாமத்தை புகழும்படியாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு செய்ததற்கு நாமே சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு மூன்று என் நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன், அங்க வருவேன், அற்புதத்தை செய்வேன், என் ஊழியத்தை நிறைவேற்றுவேன். எந்த கிராமமா இருந்தாலும், எந்த பட்டணமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நீரா இருந்தாலும் சரி, அங்க வந்து தேவாலய கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம ஆயத்தமா இருக்கிறோம், அவர் ஆயத்தம்னா நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். கரங்களை கர்த்தருக்கு செலுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆயத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய கூக்குரலை அவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பை தேவனாய கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
கண்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. மனக்கண்களை இயேசு திறந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில் இருக்கிற குருட்டாட்டத்தின் நிலைகளை தேவன் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நான் சங்கீதக்காரனை போல துதிக்கும் பொழுது அவருடைய மனக்கண்களை இயேசு திறந்தது போல உங்களுடைய கண்களையும் என்னுடைய கண்களையும் தேவன் திறக்க அவர் ஆயத்தம் உள்ளவர் இருக்கிறார். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்து பாடும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் கலந்து போனது என்று தேவன் அழகாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற சிறைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா நிலையிலும் இயேசுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்யணும் என்று சொன்னார். நீங்க விசுவாசத்தோட தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு உங்களை சரீரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு ஒரு குடும்ப அங்கத்தை இயேசு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்க தொழில் கூடாரத்தை இயேசு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். உங்க வாகனத்தில் இயேசு வருகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவர்களே, அல்லேலூயா. இறைமகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க வாங்க, ஆண்டவரே நான் ஒரு புதிய அதிசயத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு உன் கண்களை இயேசு திறக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. இருண்டு போன சூழ்நிலைகளை இயேசு மாற்ற விரும்புகிறார். வனாந்தரமான சூழ்நிலைகளை இயேசு அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். அநேக அவமானங்களை அவன் சந்திக்க நேரிட்டது. ஆனாலும் இயேசு உங்களை கொண்டு ஒரு புதிய திட்டத்தையும் ஒரு புதிய எதிர்பார்ப்பையும் தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்ய முடிந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இருக்க இடத்திலே எனக்கு ஒரு அற்புதம் இல்லை என்று சொல்லி கரைக்கு வந்திருக்கிற அன்பு மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவனை துதிக்கிற துதி. அல்லேலூயா. துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா அற்புதத்தை அதிசயத்தை தேவனை எக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எப்படி பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோட தேவனுடைய நாமத்தை நீங்கள் நான் நோக்கி பார்க்கும் பொழுது தேவனை கத்த நன்மையான காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்ய முடியும். அல்லேலூயா. இது ஒரு புதிய மாதம். அல்லேலூயா. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய ரட்சிப்புக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்திக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. சற்று திரும்பி பார்ப்போம், உலகத்தை திரும்பி பார்ப்போம். எத்தனையோ பேர் எப்படியோ இருக்கிறார். அல்லேலூயா. தலங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அல்லேலூயா, மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் மரணத்துக்கு பயப்படக்கூடாது என்று சொல்லினார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனாயை கர்த்தர் உயர்த்தி பாடுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய புத்தகங்களாக மாற முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். ஆவியானவரை நீ நடத்தி செல்லப்படுகிறார். அல்லேலூயா. தனிமையின் பாதையிலே தகப்பனே உங்களோடு அதிலே சுமந்ததை நான் மறுப்பிலோ இந்த பாடலை என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உங்களோடு சுமந்ததை நான் நினைவேன், சுமந்ததை நான் வரவேன் என்று தனிமையின் பாதையில் தகப்பனே உங்களோடு சுமந்ததை நான் வரவேன், சுமந்ததை நான் வரவேன். எத்தனை அன்பு
புதிய பலத்தோடு என்னை கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே உங்க நன்றி என்று சொல்லுவேன். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. தனிமையின் பாதையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே பல சூழ்நிலையின் பாதையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ பிள்ளையே, அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற அன்பு மகனே மகனே, இயேசு உன் குடும்ப அறையை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya
புதிய தினத்தை காண முடியாமல் கடந்து போய்விட்டார்கள். ஆண்டவரே, உங்களுடைய இடையிலும் நீங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜீவன்கள் இல்லாதபடி இந்த சரீரத்தை தேவன் பாதுகாத்து வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விதமாக நடத்தி கொண்டிருக்கீங்க. ஆமென் இயேசுவே. அநேக மரண சத்தங்கள், மரண பயங்கள் அநேகவே மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நமது கிருபை எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வருகின்ற சமயம் என்று சொல்லி வேதம் வழங்கல் சொல்லுகிறது. உண்மை அண்டிக்கொண்ட தேவ ஜனம் மாத்திரம் பாக்கியம் உள்ளது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையான வார்த்தையை மட்டும் எங்களை இந்த புதிய மாதத்துக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதனால் புதிய காரியங்களை செய்கிறேன், அதை இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன தேவன் இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்களுக்கு காண்கிறேன். தர்மியான நாளில் மாநகராசனத்தின் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய சாயலை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய அன்பின் சத்தத்தை சாம்பல் கேட்டது போல வைத்திருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அனைவரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். 62வது சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சந்தரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடிக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. யாவரும் இணைந்து வாசிப்போம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரே, அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திராண்டவரே, என் நம்பியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்ப அந்த 8வது மாதத்தின் முதல் மாதத்திலே தகவலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இந்த வேலையிலே கடந்து வந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட இந்த தேவனாய் கர்த்தனை பேசுவீராக. உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வேலையை நம்ம வாசித்த இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்திலே தேவனையே நோக்கிய ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். அந்த 8வது மாதத்துல நம்முடைய ஆத்துமா கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லா தேவைகளுக்காகவும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? சார்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நம்ம இன்னைக்கு மனுஷர்களையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, ஆத்துமா தேவனை
முடியாதுன்னா இந்த 8வது மாதத்துல இந்த முதல் வாரத்துல ஒரு உடன்படிக்கை ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றுக்காக முதலாவது அதை வேற சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும்னு சொல்றோம். முதலாவது நம்ம யார்கிட்ட தான் வைக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் வைக்கணும். அந்த ஒவ்வொரு நாளுடைய முதல் பகுதி நீங்க ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு அந்த நாளை நீங்க தொடங்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஏன்னா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவரே நமக்கு எல்லா அடைக்கலமும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் தான் நமக்கு ரட்சிப்பான தேவன். அவர் தான் நமக்கு கண்மலை. நம்ம எல்லா காரியங்களும் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல தகவல் அவரை. இந்த 8வது மாதத்துல கூட நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்துட்டு நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்னென்ன காரியங்கள் தேவனோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அந்த காரியங்களை தானாக என்ன பண்ணணும்? தேடி வரும். நம்ம அநேக விண்ணப்பங்கள் நம்ம கடந்த பெண்கள் கூட்டத்துல நம்ம பெண்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதனால நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம வைத்து என்ன பண்றோம்? ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நோக்கி பார்க்கும் பொழுது எந்தெந்த அதிகாரிகள் கையெழுத்து போடணுமோ தானாவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கையெழுத்து போட ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை சொல்ற மாற்றம் இல்லை. நம்ம ஜனங்களே 8வது வசனத்திலே ஜனங்களே இக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். இந்த வாக்கியம் அப்படிதான் சொல்லுது. நம்ம இருதயத்தை எங்க ஊற்றணுமா? தேவனுடைய சமூகத்துல. மனுஷர்களிடத்துல போய் நீங்க உங்களுடைய விண்ணப்பத்தையும் உங்க கண்ணீரையும் நீங்க ஊற்றுவது பிரயோஜனம் இல்லாம போய்விடும். அண்ணா தேவ சமூகத்துல போய் கண்ணீரை ஊற்றுன கண்ணீருக்கு பதில் கிடைத்தது. நம்ம மனுஷங்கிட்ட வடிக்கிற கண்ணீர் வீணா போகும். ஆனா தேவனிடத்துல வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீரை கூட நம்ம ஆண்டவர் என்ன பண்ண வரலாம்? துருத்தியில வைக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, என் அலைச்சல்களை தேவனை எண்ணியிருக்கிறேன், என் கண்ணீர் உங்களுடைய துருத்தில் வைன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணா போக கூடாதுன்னா அதை எங்க வடிக்கணும்? தேவனுடைய சமூகத்துல வடிக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு தாய் தகவல் எல்லாரும் நமக்கு நல்லதுதான், அவங்ககிட்ட சொல்வதற்கு முன்பாக நம்ம முதலாவது தேவனுடைய சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு நம்ம நினைப்போம், நான் எத்தனையோ காரியங்களும் செய்கிறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எந்த பலனுமே எனக்கு இல்லையேன்னு சொல்லி நீங்க தவிங்கள். அந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 10வது வசனத்துல பாருங்க, கிருபை உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்திக்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன். நம்ம செய்திக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? பலன் கொடுக்க போகிறார். நம்ம என்ன காரியங்கள் செய்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னென்ன காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறீங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த 8வது மாதத்திலே அதற்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? முதலாவது தேவனையே நோக்கி நம்ம பார்க்கணும். நம்ம தேவனிடத்துல ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஏசப்பா ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு உடன்படிக்கை வச்சிருப்பாரு. இந்த காரியத்தை நீ செஞ்சினா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உன்னை விடுவிப்பேன். இப்ப ஆண்டவர் விடுவிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். 28வது உபாகமம் 28வது அதிகாரத்துல 1 to 14 வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்காரு. இந்த 3வது வசனத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்காரு. அந்த 3 to 14 வசனத்துல உள்ள ஆசீர்வாதம் நம்ம பெறணும்னா ஃபர்ஸ்ட் 2 வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கீப் பண்ணணும். அதை செஞ்சாலும் நமக்கு இந்த ஆசீர்வாதம். அப்பதான் நம்ம ஆண்டவருக்கு சும்மா ஆசீர்வாதம் மட்டும் கேட்கக்கூடாது, அவர் என்ன செய்ய சொன்னார் அதையும் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். இந்த 8வது மாதத்துல அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். அவரையே நோக்கி பார்த்து அவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பல என்னோடு கூட வருகிறேன். நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? சீக்கிரமா வருகிறேன் சொன்னாலும் சீக்கிரமா வர போகிறார். இன்னைக்கு நாட்கள் இல்லை, காலங்கள் இல்லை. அதனால எப்ப வருவாருன்னு தெரியாது. ஆனால் எப்ப வந்தாலும் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாவோம். அவர் வரும் பொழுது நமக்குரிய பலனை அவரோடு கூட என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அதற்காக தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவனை தான்
உட்காரலாம். இந்த 7வது மாதத்தை முடித்து 8வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளாகிய உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? 8வது மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். முதல் ஆராதனையை கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதித்து 2வது ஆராதனையும் ஆசீர்வதித்து இந்த 3வது ஆராதனையிலே மறுபடியும் அருமை பிள்ளைகளாக உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆகவே இந்த நன்மைகளை சுருக்கமாக நீங்கள் திருச்சபை முன்பாக எழுந்து நீங்கள் சொல்லி அமரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சி நேரம் சாட்சி சொல்வதற்கு சாட்சி சொல்லியாக சொல்கிறோம். கர்த்தர் நல்லவராக இந்த மாணவருக்கு எங்கள் குடும்பத்தை மாற்றி வைத்தார். குடும்பத்தை கண்ணன் போல் பார்த்து வந்தார். போடான போய் நம்பி நான் சாட்சி சொல்லணும் அந்த மாணவர் இதே நாள் அந்த சிப்பா என் விளைவினை பயங்கரமான விளைவு 3 நாளாக பயங்கர எழுச்சி நடக்கும் கூட முடியாத அளவுக்கு பானங்கள் வழி நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியவில்லை. 20 மாதம் சொன்னேன் ஜவுமன்னாரு வந்து ஜவுமனை போனார். அதனால கண்ணீர் மட்டும் நான் ஜவுமனை கர்த்தர் என் கண்ணீரை கண்டார். அவர் என் சுகம் கொடுத்துருக்காங்க போனான போய் நம்பி இது பெரிய சிறிய சக்தி செஞ்சுட்டாங்க. கழுதைய பாரு குட்டி கழுதைய பாரு ஏசப்பாவை சுமந்து வந்த கழுதைய பாரு கழுதைய பாரு கட்டி கழுதைய பாரு காக்காவை பாரு கழுதைய பாரு அதுக்கு கலரில பாரு ஆனாலும் ஏசப்பாவுக்கு உதவினதாரு கழுதையில பாரு அதுக்கு கலரில பாரு ஆனாலும் ஏசப்பாவுக்கு உதவினதாரு. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புத்தகம் 134 சங்கீதம் 1 முதல் 4 வசனம் வரை. அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் சொல்லி அன்பாக இருந்த தகவலின் சட்டத்தை செலுத்தல்வன் யோகன் 14. அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் எண்ணி நம்ப என்னால் அவனின் வசனத்தை கைத்தல்வான் யோகன் 14. உன்னை என்னையாக மதிப்பார். And if more நாதவானவனின் மறைவில் இருக்கிறவன் சபா உணர்வுடைய நீங்களே நம்புவான் சீரும் கொடுத்துவான். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
நேற்று எலுமாத்தூர் கடந்து போனோம். அங்கே ஒரு ஊழியத்திற்காக போயிட்டு வரும் பொழுது அங்கே ஒரு மகனை குறித்ததான கேள்விப்பட்டோம். அவனுடைய பெயர் ஆனந்த், 23 வயதாகிறது. அவனுடைய தகப்பனார் தாயும் இந்த தம்பியும் ஒரு மில்லில் வேலை செய்கிறாங்க. அவனுக்கு ஒரு தங்கை உண்டு. விதமாக இருக்கிற திடீரென்று அந்த மகனுக்கு தலைவலி அதிகமாகி கோயம்புத்தூர் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது தலையில் உள்ள 3 கட்டிகள் இருக்குது தலையில். அதை அப்படியே ஆப்ரேஷன் பண்ணினால கழட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த கட்டிகளை அப்புறப்படுத்தி அதை தையல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கிறான், சாப்பிட்றான், பேசுகிறான். ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட இடத்துல நீர் பொறுத்து வடிந்து கொண்டே இருக்குது. வலி காண முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மகனுக்காக செவியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த 2 ஆராதனைகளும் இந்த தம்பிக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த மகன் காயத்ரி எப்படிக்கா? பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் தான் இருக்காளா? சரி, ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுப்பார் இல்லையா? இப்போ உயிருக்கு போராடிட்டு இருந்தவளுக்கு உயிரை கொடுத்தார் ஆண்டவர். சபதான் ஆண்டவருக்கு மதம் என்றல்ல. யாருக்காக நம்ம கண்ணீரோடு செபிக்கிறோமோ அந்த சபத்தை கேட்டு அப்படியே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதுக்கு தான் உங்களை எங்கே வச்சுக்கிட்டார் ஆண்டவர். நான் எப்பவுமே சொல்வேன், தனக்காய் செபிக்கிறவன் பலவீனன், மற்றவர்களுக்காய் செபிக்கிறவன் பகவான். அவன் இப்போ கண்ணை மூடி நம்ம செபிக்க போகிறோம். அந்த மகன் ஆனந்துக்கு நல்ல விடுதலை பெற்று அந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டலேருந்து அவன் ரிட்டர்ன் அவன் என்ன செய்யணும், டிஸ்சார்ஜ் ஆகி வரணும். நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது. கண்களை கூடி செபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, அருமையான மகன் ஆனந்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவனுடைய தலைப்பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் மாறட்டும். நீர் வடிகிறது நிற்கட்டும். அந்த பொண்ணு ஆடணும். நல்ல சுகப்பட்ட அந்த அனுபவம் வீடு வந்து சேர உதவி செய்யும். ஆண்டவரே, உமால் மாத்திரம் தான் முடியும். நீ தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும். மகள் காயத்ரிக்கு நீ கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. இந்த தொண்டை பகுதியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் மாறணும். நல்ல சுகத்தை கொடு, பலனை கொடு, ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, அருமையான தன்னுடைய பிள்ளைகள் சொல்லப்படுற சகோதரி மாணியவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும். குடும்பத்தில் இருக்கிற பாடுகள், கஷ்டங்கள் மாறணும். ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது ஆண்டவரே. சகோதரி எஸ்தராணி சொன்னது போல சரீரத்தில் எந்த ஒரு பலவீனங்களும் குடும்பங்களில் வருகிற கஷ்டங்கள், வேதனைகள் என்றும் ஒரு பிள்ளை நெருக்காதபடி ஆண்டவரே, நீ நல்ல தரவு ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே என் தகப்பனே ஆண்டவரே, வசனம் சொன்ன பாண்டு பிள்ளைகளை ஒரு வல்லமையினால் அபிஷேகத்தை நான் நிரப்பும். பிள்ளைகள் அதிகமாய் வசனத்தில் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் கிருபைத்தார் தொடர்ந்து நடத்தும். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் மேலுடைய இரக்கத்தை அளவில்லாமல் நீ ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். 8வது மாதத்தின் முதல் வாரத்தில் முதல் தேதியின்படி பாதத்திலிருந்து நிற்க கிருபை தந்தீர். தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், நன்மையான காரியங்களை செய்யும். எல்லா பலவீனங்களும் பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேரை நான் தேவனால் பிறந்தவன், கர்த்தர் என்னை பிறப்பிக்க செய்திருக்கிறார், ஒரு புதிய மனிதனாய் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்று உங்களால் இந்த 8வது மாசத்துல எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சத்தம் அவ்வளவுதானா? அல்லேலூயா. இந்த சத்தம் தான் விண்ணையும் மண்ணையும் அதனை செய்கிறதா இருக்க வேண்டும். நன்றை கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சாயலை நான் தரித்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய பார்வைகளும் பேச்சும் அதற்கு ஆதாரமாய் காணப்படுகிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். தேவனால் பிறந்த எவனும் அவனுடைய வித்து அவனுக்குள் தைத்திருக்கிறது.
அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது, தரித்திருக்கிறது. அப்படியானால் அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியினால் அவன் எந்த ஒரு பாவத்திற்கும் அவன் அடிமையாகாதபடி அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாய் இருக்கிறான். அல்ல, கவனிக்க வேண்டும். மாம்சத்தின்படி பிறக்கிறவைகள் எல்லாம் அது மாம்சமாய் இருக்கும். ஒரு காலத்திலே நாம் எல்லாரும் மாம்சத்தின்படி இந்த பூமியிலே பிறந்தவர்கள். இதை உணர்ந்ததான தாவீது அழகா சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தடித்தார். புரியுது உங்களுக்கு? அப்ப பாருங்க, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவம் தொடர்ந்து அது நம்மை பற்றி கொண்டு வருகிறபடியினால் நாம் அனைவரும் பாவத்தினால் பிறந்தவர்கள் தான். எல்லாம் கவனிக்கணும். அது மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். அப்படியானால் அந்த மாம்சத்திற்குரிய அந்த பாவ கரைகளை நம்மை விட்டு அகற்றும்படியாக தான் பாவமில்லாத பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை, தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை அவர் என்ன பண்ணினார்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதிலே பங்கெடுக்கும்படியாக தான் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ யார் அதை பங்கெடுக்க முடியும்? தேவனால் பிறந்த மகனும் மகனும் தான் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தையும் அவருடைய சரீரத்திலையும் என்ன செய்ய முடியும்? பங்கெடுக்க முடியும். அவரை நினைவு கூற முடியும். இல்லை என்றால் நினைவு கூற முடியாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அவர் என்னை கழுவி இருக்கிறார், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் நமக்குள்ள என்ன இல்லை? சில பாவங்கள், கரைகள், திரைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதனால இன்னும் நம்மளால சரியான நிலையில அவருடைய சமூகத்துக்கு நேராக அவர் அருகிலே நம்மளை நாம் வர முடியாதபடி அவர்கள் தடுக்கிறது. அப்படியானால் நான் தேவனால் பிறந்தவன் என்று நம்ம ஒருவருமே சரியாக என்ன செய்ய சொல்ல முடியாது. தேவனால் பிறந்தவன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? இது தேவனால் பிறப்பது என்றால் என்ன, தேவனால் பிறந்தவனின் அடையாளம் என்ன என்பதை குறித்து இந்த ரெண்டு காரியத்தை குறித்து உங்களிடத்தில் நான் சுட்டி காண்பித்து விட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தில், பாவத்தில் நம்மை பிறக்க செய்த தகப்பன் தாயுடைய நாமத்தில் அல்ல, இவைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளை மாற்றின தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள், புத்திரர்கள், புத்திரிகள், குமாரர்கள், குமாரத்திகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன பண்ணினாராம்? அதிகாரம் கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க நாங்க எல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். ஏன்? அவருடைய சாயலாய் நாம் பிறந்திருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. அப்படின்னா என்ன? வசனம் நமக்குள் இருக்கிறது. அப்படி வசனத்தின் மூலமாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். வசனத்தின் மூலமாய் நம்மை என்ன பண்ணி இருக்கிறார்? புதிய மனிதனாய் உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, குமாரன் விடுதலையாக்கினால்
நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது போல குமாரன் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த தேவனிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறபடியினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான ஒரு அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் யார் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவீங்க? என்ன சத்தமெல்லாம் அப்படி போகுது? கம்பீரமா சொல்ல மாட்டீங்களோ? நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நீங்க யார் பிள்ளை? நீங்களே யார் பிள்ளை? நீங்க அப்படி நீங்களே யார் பிள்ளை? சத்தம் இன்னும் வர மாட்டீங்க, இங்கேயே கேட்க மாட்டீங்க. அப்புறம் ஆண்டவருக்கு எப்படி கேட்கும்? ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குழந்தை யாருக்குமா? ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளைன்னு சொல்ல தெரியல உங்களுக்கு? இன்னும் பின்னால யாரா இருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். ஏசப்பா பிள்ளையா? அப்போ அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிக்கணும். அவர் நம்மை பிறப்பிக்க செய்த கற்ப வேதனைப்பட்டு அவருடைய ரத்தத்திற்கு ஈடாக ஒன்றை உங்களாலையும் கொடுக்க முடியாது, என்னாலே கொடுக்க முடியாது, உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. விலையேறப்பட்ட ரத்தம் அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் விலையேறப்பட்ட பரிசுத்த நிறைந்த சரீரம். அப்ப உங்களையும் என்னையும் கற்ப வேதனைப்பட்டு தன்னுடைய மரணத்தின் மூலமாய் தன்னுடைய ரத்தம் சிந்தனையின் மூலமாய் அவர் குமாரர்களாய் குமாரத்திகளாய் உங்களை என்னை பெற்றெடுத்திருக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். கரங்களை தட்டி ஒரு அழிலே சொல்லுங்க. ஆண்டவர்கள் நம்முடைய விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் ஆண்டுடைய பிள்ளைகள். நீங்க எல்லாம் அந்த 8ஆம் மாசத்துல அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப அடுத்து யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது இன்னும் நம்ம மாம்சத்திற்குரிய சரீரத்தோடு கூட தான் குணாதிசயங்கள் தான் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருக்குது. மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் அது ஒழிஞ்சிருச்சியா. ஆனா இப்ப அவர் நம்மை தன்னுடைய அபிஷேகத்தினால் ஆவியினால் நிறைத்து நம்முடைய பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார். இப்ப ஆவியானவர் எங்க இருக்காரு? சொல்லுங்க, ஆவியானவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்காருயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அங்க எதுக்கு இடம் இல்லை? மாம்சத்துக்கு. நல்ல கவனி. மாம்சத்தின்படி பிறந்தோம் அவைகள் எல்லாம் ஒழித்து நிர்மலமாக்கி விட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கழுவப்பட்டு அந்த மாம்சத்திற்குரிய அழுக்கை எல்லாம் களைந்து போட்டு விட்டு இப்போ நம்ம அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே இதை உணர்ந்ததான அப்போஸ்தலனாகிய யோவான் சாணகன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன செய்வாரு? இப்ப எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க? அல்லேலூயா. அத கவனிக்கணும். ஜலத்தினாலும் ஆவியினால் பிறந்திருக்கிறோம், நல்லதுதான். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால் தேவனுடைய வித்து நமக்குள் நிலை கொண்டு இருக்கும், அவருடைய வார்த்தை நமக்குள் நிலை கொண்டு இருக்கும். அங்க எதுக்கு இடம் இல்ல? மாம்சத்திற்கு இடம் இல்ல. அப்ப மாம்சம் ஏன் வெளிப்படுது இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில? மாம்சத்திற்குரிய காரியங்கள் ஏன் வெளிப்படுது? ஆவிக்குரிய கனி 9 கனி இன்னைக்கு நம்மிடத்துல இல்லையே. நல்ல கவனிங்க. மாம்சத்துக்குரிய காரியம் என்ன? வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் மேல இருந்து வாசிங்க. 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. பாருங்க, மாம்சத்தில் பிறக்கக்கூடிய அந்த கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அது வெளியரங்கமாய் இருக்கிறது. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், என்னது விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள்,
நீ இப்ப பார்த்த அத்தனை அசுத்தங்களும் இன்னும் வைராக்கியம் நம்மளை விட்டு என்ன செய்யல. நான் பேச மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். செத்தாலும் பேச மாட்டேன். செத்தா யாராவது பேசுவாங்க? யாராவது பேச மாட்டேன். வைராக்கியம் வெறி. இன்னும் நிறைய கிட்டத்தட்ட 14 சொல்லப்பட்டிருக்காது. வீட்டு வாசிக்கிறாங்க. இதெல்லாம் மாம்சத்துக்குரியவையே கிரிகள், அவைகள் எல்லாம். ஆனா ஆவிக்குரிய கிரிகள் என்ன தெரியுமா? தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யா. இதெல்லாம் ஒரு பெரிய பாவ பட்டியல் போடுறாரு. இதெல்லாம் களைந்து விட்டு ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனால் பிறந்த பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன? ஆவிக்குரிய கனிகளோடு கூட அதைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 கனிகள். இந்த 9 கனிகள் நிறைந்த பிள்ளைதான் ஆவியினால் பிறந்த பிள்ளைகள். கலையிலையா கரங்களை தட்டி ஒரு அறிவியல் சொல்லுமா? அல்லேலூயா. இது நல்ல உடனே இதுல நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? ஒரு சரியான நிலையில் நம்ம இருக்கணும். ஆவியிலே மாம்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல, ஆவியினால் நாம் பிறக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஜலத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், அதான் வேதம் தெளிவா சொல்லுது. யோவான் 3:6 7 சொல்லுகிறது. வாசித்து பாருங்களேன். மாம்சமாய் இருக்கும், ஆவியாய் இருக்கும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அதிசயப்பட வேண்டாம். மறுபடியும் பிறக்கணுமா? மறுபடியும் பிறக்கிறது என்னது சொல்லுங்க. மறுபடியும் ஒரு புதிய மனிதனாய், பழைய மனிதனை கலைத்து போட்டு விட்டு புதிய மனிதனை தரித்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் என்ன பண்ணணுமா? இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கணும். அல்லேலூயா சொல்லுகிறது, வேதம் தெளிவா சொல்லுகிறது. அதனால அடுத்து அவருடைய வித்து, அவருடைய வித்துனா என்ன? வசனம், விதை. அந்த விதை, அந்த வசனம் இருதயத்தில் இருக்கணும். அவர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிற தேவன், நம்மை உணர்த்துகிற தேவன். இதை உணர்ந்து யாக்கோபு சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் சத்தமா நம்ம வாசிக்கலாமா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நானும் அவர் படைத்த படைப்புகள்ல முதல் பலனாக குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பதற்கு, உரிமை உள்ளவர்களாய் இருப்பதற்கு பாருங்க, நம்மை சத்திய வசனத்தினாலே உங்களை என்னையும் அவர் பெற்றெடுத்தார். கரங்களை தட்டி அவர் அறிவிய சொல்லுங்க. ஜெனிப்பித்தார், உருவாக்கினார், படைத்தார் சத்திய வசனத்தினாலே. அப்ப அந்த வித்து என்று சொல்றதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா வேத வசனம். இந்த வசனம் நம்முடைய உள்ளத்துல இருந்தா நிச்சயமாக அவன் எப்படிப்பட்டவனா? தேவனால் பிறந்தவனாய் இருப்பான். அந்த வசனமும் அவன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவனை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருக்கும். நீ செய்வது தவறு என்று உணர்த்தோம். அல்லேலூயா. அவன் தான் மறுபடியும் பிறந்தவனாய் இருக்கிறான். பாருங்க, தேவனால் பிறந்த பிள்ளைகளுக்கு அடையாளங்கள் உண்டு. ஆமா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு இல்லையா? நான் இப்ப பாஸ்டர், அப்படிதானே? என்ன அப்படி பாக்குறீங்க? பாஸ்டரா இல்லையா? இப்ப நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்? அப்போ டாக்டர் ஆஸ்பத்திரி போறீங்க, நிறைய பேர் டிப்டாப்பா வருவாங்க, எல்லாரையும் டாக்டர்னு சொல்லுவீங்களா? டாக்டருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லையா? சொல்லுவோமா? நர்ஸுகளுக்கு ஒரு இருக்கா இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா நான் போய் சொல்ற மாதிரி தெரியும். இருக்குதா இல்லையா? வக்கீல்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்படி உலக பிரகாரமான ஒரு காரியங்களுக்கு ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. ஆனா தேவனால் பிறந்தவனுக்கு அடையாளம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆமென். அப்ப அந்த அடையாளங்களை, ஒரு சில அடையாளங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, வேகமா சுட்டி காண்பித்து விட்டு அந்த அடையாளங்களோடு கூட நாம் வாழ்ந்தால் மாத்திரமே நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அவர்கள் தான் இந்த திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்தவர்களின் அடையாளங்கள் என்ன?
யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிப்போம். 8:47. தேவனால் உண்டானவன் படைக்கப்பட்டவன் பிறந்தவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனுடைய வசனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். அல்லேலூயா. தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவனால் படைக்கப்பட்டவன். இப்ப நீங்கள் நான் யாரால படைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுப்பா நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்டவன் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவான்? செவி கொடுக்குவான். அல்லேலூயா. சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. அந்த சத்தத்திற்கு, அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து போனார். கர்த்தர் அவரை பள்ளிக்கு பெருக செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். வேற ஒரு வார்த்தை கூட பேசல. கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் என்று கேட்ட பொழுது சாமுவேலை அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனோடு மாத்திரமே அவன் தேவனால் பிறந்தவன் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. அவனுடைய அடையாளம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறான் என்கிற ஒரு அடையாளம். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படியணும். நல்ல கவனிங்க. ஆசீர்வாதம் வேணும், வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. யார் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? நிறைய பேர் கையை தூக்க மாட்டீங்க. ஆசீர்வாதம் வேண்டாமா? எனக்கு வேணும்யா. ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகணும். வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருக செய்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரை என்ன பண்ணணும்? சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உபாகமம் 1:14 வரைக்கும் பாஸ்டமா சொன்னாங்களே சங்கீதத்தில் எடுத்து. அதுல நமக்கு எல்லாம் வேணும். 15க்கு மேல வேண்டாயா? அந்த 15 வேண்டாம் எனக்கு. அந்த 14 வசனம் வரைக்கும் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வேணும்தான். ஆனா முதல் வசனத்தை கடைபிடிக்கணுமே. முதல் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தா மட்டுமே அந்த 14 வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் முழுவதையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்தவருடைய அடையாளத்தின் முதல் அடையாளம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவரா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நீங்களும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? ஒரு சத்தத்துக்கு வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக அடையாளம் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 2:29 வாசிப்போம். பாருங்க, அவர் உங்களையும் என்னையும் படைத்து பரிசுத்தப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி செய்கிற நீதிபரராய் இருக்கிறார். ஆகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியினால் நீதியை செய்கிறவன் எவனும், நீதியை அவர் என்ன நீதி செய்தாரோ, பரிசுத்தமாய் இருந்தாரோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாம் இருக்க வேண்டும். வாசிங்க. அவரை பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அதை செஞ்சாதான் அவரால் நான் பிறக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. நீதி செய்கிறவர்கள் தான் கர்த்தரால் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் தான் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா கிடையாது. நல்ல கவனிங்க. தகப்பனுடைய வார்த்தைக்கு பிள்ளை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம் இல்லையா? இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க? தேவனுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தை சொல்ற முதல்ல முன்னோர்கள் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதோட ஒரு சொல்ல மாட்டீங்க, வரது பாருங்க. அவ்வளவு வெறுப்பு பிள்ளை. ஏன்? அது என்ன செய்யல? தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. அதனால என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்குங்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்?
செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அவர் அவர் நீதிபரராய் இருக்கிறார். நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது அடையாளம் தேவனுடைய அச்சடையாளங்களையும் தேவனால் பிறந்தவர் என்ற அடையாளங்களை உடைய பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தாலே அதுதான் அவர்களுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக நம்ம வாசிக்கும் பொழுது ஏற்கனவே 1 யோவான் 3:9 நம்ம வாசித்தோம். அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். பாவம்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லுவோம், அப்படிதானே? பாவம்னா வாயில கெட்ட வார்த்தை வர்றதே என்னது? பாவம். எரிச்சல் அடைகிறதே பாவம். நல்ல கவனிங்க, எரிச்சல் அடைகிறதே பாவம். பிறர் பொருளை அபகரிக்கிறதே பாவம். இப்படி பல நிலைகள் நம்ம சொல்லலாம். அப்போ அவன் என்ன செய்வான்? தேவனால் பிறந்தவன். அவனுடைய அடையாளம், மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா? அவன் பாவமே என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அப்படி செஞ்சா கர்த்தருடைய வார்த்தை அவனை உடவிடும். அல்லேலூயா. உடவிடும், அவனை உணர்த்தும். வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார், ஆவியானவர் அவனை உணர்த்துவார். அவன் மனம் திரும்பி விடுவான், அவன் பாவம் செய்ய மாட்டான். நான்காவதாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? நான்காவது உள்ள அடையாளம் என்ன? 1 யோவான், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 4:7-8 வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 7-8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள அன்பு இருக்குது? அம்பு இல்ல. என்னது? அம்புதான் இருக்குது. என்ன, சில நேரத்தில் அம்புதான் இருக்கு. அம்பு இருக்கிறதுனாலதான் என்ன வருது? வீட்டுல வம்பு வருது. அல்ல கவனிங்க, அன்பு இல்லையா? அம்பு இருக்குது. அம்பு. ஏன் திருமணம் முடிஞ்ச புதுசுல இருந்த அன்பு இப்ப இருக்கா உங்களுக்கு? என்ன தலையை ஆட்டுறீங்க? எப்படி உங்களுக்கு தான் தெரியும் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? அல்ல கவனிங்க, அந்த அன்பு இன்னும் இல்ல. ஆதியில் இருந்த அந்த அன்பு இன்னும் இல்ல. கணவன் மனைவிக்குள்ள இல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இல்ல. அல்ல கவனிங்க, இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் உங்ககிட்ட. அல்ல கவனிங்க, மாமனார் மாமியார் பிள்ளைகளுக்குள்ள இல்ல, பேர பிள்ளைகளுக்குள்ள இல்ல. அன்பு இல்ல. அன்பு தனிந்து போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, அன்புள்ளவனாக இருக்கிறவன் அவன் தேவனால் பிறந்தவன் என்கிற அடையாளத்தை உடையவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அன்பு ரொம்ப அன்பு சகலத்தையும் சொல்லுங்க, சகலத்தையும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் தாங்கும். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்களும் நானும் தேவனால் பிறந்தேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நம்மளை பிறப்பிக்க செய்கிற ஆண்டவர் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அதனாலதான் நீங்களும் அவருடைய அன்பின் நிமித்தமாக இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நானும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அன்புள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அப்ப அவருடைய பிள்ளைகள், அவரால் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய வித்தாகிய அந்த வேத வசனம் நமக்குள் இருக்கவே ஆனால், அப்பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரே ஆனால், நாம் நீதி செய்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அடுத்து நம்ம பாவம் செய்ய மாட்டோம். எல்லாரிடத்திலும் நம்ம எப்படி இருப்போம்? அன்பா இருப்போம். அல்லேலூயா. வீட்டுக்காரர்கள்லாம் நிறைய பேர், எத்தனை பேர் நல்லா நேசிக்கிறீங்க? நேசிக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரரை நேசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நேசிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? 1-2 கை தான் எழுந்துச்சு. அங்க 1 அப்புறம் எல்லாம் 1 தீக்காங்க. அன்பு என்னாச்சு? எங்க போச்சு? அவங்க ரட்சிக்கப்படணும்னா நீங்க அவங்க மேல அன்பா இருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன், தேவனால நான் பிறந்துட்டேன், நீ என்னையா முடியாம இருக்கிற, மனம் போன போக ஏன் இருக்கு அப்படின்னு போவாதீங்க. அந்த மனுஷன் மேல் அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துங்க. அவன் முரடனாய் இருந்தாலும் மனம் மாறி விடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? மனைவி அப்படி இருந்தா மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க. மனைவி மனம் திரும்பி விடுவார். என்னால் அது சொல்ல முடியும். தேவ பிள்ளையே, நீ அன்பு இல்லாம இருக்கிறனால சில வீடுகள் நரகமாகி கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அன்பு வேணும். அன்பு தனிந்து போக கூடாது.
அன்பு செலுத்தாத நாம், காணாத நம்ம ஏசப்பா கிட்ட அன்பு செலுத்த உங்களால முடியுமா? முதல்ல இங்க அன்பு செலுத்தி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தாய் தோப்ப வயது சென்றவர்கள் ஆகும் பொழுது அசட்ட பண்ணாத, அசட்ட பண்ணாத. கணவன் மனைவிக்குள்ள அன்பு தனிந்து போகக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்குள் இருக்கிற அந்த அன்பு தனிந்து போகக்கூடாது. அப்படி தனிந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனால் பிறந்தவன் என்று சொல்லப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இல்லைன்னா ஒண்ணுமே நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் சொன்னா ஒண்ணுமே கிடையாது. ஜென்ம சுவாபம் மாறணும். அன்பாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. கிறிஸ்துவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆண்டவர் மேல நம்முடைய விசுவாசம் குறைச்சி போயிடக்கூடாது. இருந்தாலும் அவர் மேல் விசுவாசம் இல்லை என்றாலும் அவர் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெள்ளியை புடமிடுகிறது போல் புடமிடும் பொழுதோ நம்ம விசுவாசத்துல குறைஞ்சிடக்கூடாது. வெள்ளியை போல ஒரு மனிதன் புடமிடப்பட்டான். யாரும் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். யோபு. அல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அவர் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். என்னுடைய மாம்சம் முதல் கொண்டு என் தோல் முதல் கொண்டு அழுகி ஒன்றுமில்லாமல் போனாலும் அந்த உயிரோடு இருக்கிற மீட்பரை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணில் நான் பார்ப்பேன். அதை அனுபவிப்பேடு விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாசத்தை விட்டு வெளியிலே போகாதபடி இருந்து அந்த யோபு பெற்றுக் கொண்டாரே, அவர்தான் தேவனால் பிறந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. நீங்கள் அந்த அடையாளத்தை பெற வேண்டும். தேவனுடைய விசுவாசம் இருக்க வேண்டும்.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருடைய நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டாரியா, என் பிள்ளையை கைவிட மாட்டாரு, என் குடும்பத்தை கைவிட மாட்டாரு, என் தொழிலை கைவிட மாட்டாரு, என்னை உயர்த்துவார். ஏன் தெரியுமா? அவரால் நான் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சொந்த பிள்ளைதான், அவருடைய சொத்துக்கு உரிமை நான் தான், வேற யாரும் கிடையாது. அதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். 8வது மாசத்துல அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். அடுத்து 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 5:18 வாசிங்க. 1 யோவான் 5:18 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். என்ன செய்கிறான்? பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான். எதிலிருந்து காத்துக் கொள்கிறான் தெரியுமா? பாவத்திலிருந்து காத்துக் கொள்கிறான், அசுத்தத்திலிருந்து காத்துக் கொள்கிறான். பாவம் நிறைந்த உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கையா? இந்த உலகம் பாவம், இந்த பாவம் அக்கிரமம் நிறைந்த உலகம். உப்பு கடலுக்குள்ள, கடல் தண்ணி என்ன தண்ணி? நல்ல தண்ணியா? அது யாராவது குடிப்பீங்களா? நீங்க குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. உப்பு அதுக்குள்ளதான் மீன் கிடக்குது. அந்த மீன் கடல்ல தானே இருக்குதுன்னு நம்ம அப்படியே கழுவி உப்பு போடாம சமையல் பண்ணிடுறோமா? கிடையாது. உலகம் என்பது கடலுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த மீன் நாமதான். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அந்த கடல் நீர் எப்படி அந்த உப்பு அந்த மீனை படாதபடிக்கு, அதை ஆட்கொள்ளாதபடி வேர் பிரிக்கப்பட்ட நிலையிலே அது நீந்தி 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 தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதோ, தூய்மைப்படுத்திக் கொள்கிறதோ, அதே போல நீங்களும் நானும் பாவம் நம்மை அணுகாதபடி பாவம் நிறைந்த உலகத்திலே நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்த பிள்ளைகள் தன்னை என்ன செய்வார்கள்? காத்துக் கொள்வார்கள். இதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க. இப்ப நீங்கள் நான் யாராவது பிறந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. முடிக்க போறேன். சத்தமா சொல்லுங்க. தேவனால் பிறந்திருக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வல்லவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கடந்து போகும் பொழுது இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு கூட உங்களை இந்த 8வது மாதத்தில் அனுப்ப போகிறார். ஆகவே தேவனால் பிறந்த நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்துக் கொள்ளுங்கள். அபிஷேகத்திலே நிலை கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். முடிந்த அளவுக்கு நீதி மான்களாய் வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ சித்தங்களை செய்ய வேண்டாம். எல்லாரிடத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா. நம்ம எல்லாரிடத்துல யார்கிட்ட அன்பா இருப்போம்? அதிகமா அன்பு யார்கிட்ட தெரியுமா? காரு, பங்களா, அப்புறம் சொத்து, சுகம், அப்புறம் நகை, நட்டு, துணி, மணி, இப்படி நிறைய விலையில அவங்க தான் நமக்கு. அதுல கிடையாது. அதுதான் அழிந்து போயிடும். நம்முடைய அன்பு அழியாத அன்பு. எல்லாரிடத்தில் அன்பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசமா இருங்க. நம்மை நாம் காத்துக் கொள்வோம். உலகத்தை ஜெயிக்கிறவர்களை காணப்படுவோம். அந்த ஜெயம் பெற்ற ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவோ அந்த ஜெய கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஐயா, இதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த திருவிழாவில் பங்கெடுக்கும் பொழுது ஒரு புதிய பொலிவோடு விட புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போறார். அப்படியே நம்ம எந்திரிச்சிருக்கலாமா? அப்படியே எந்திரிச்சிருக்கலாமா? காணிக்கை படைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாம் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். காணிக்கை படைத்து நான் செபித்து முடித்த பின்பு நம்ம எல்லாத்திலிருந்து ஆயத்தமாக போகணும். அப்படியே காணிக்கை கையில் எடுத்துக்காங்க, தசம்பாக்களை கையில் எடுத்துக்காங்க. என் ஆண்டவர் சொன்னாரு, என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாய் இருக்கும்படி தசம்பாக்களை காணிக்கையில் கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அந்த ஆண்டவருக்கு இன்னைக்கு நாம் தேவசாயலாய் தரித்திருக்கிற பிள்ளைகள் எதை கொண்டு வந்திருக்கிறோம்? நம்மை மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை கர்த்தருக்காய் படைக்க இருக்கிறோம். அவன் இந்த காணிக்கைகளை தசம்பாக்களுக்காக பாஸ்டர்கள் செபிப்பார்கள். செபிப்பதற்கு ஒரு பாடலை பாடும் பொழுது முதல்ல சகோதரர்கள், பின்பு சகோதரிகள் காணிக்கைகளை படைத்து நாம் திருவந்து கடந்து போவோம். இன்றைய
அதிகமாக நேசிக்கிறவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த மகிமையான நாளுக்காக நீர் கொடுத்த இந்த புதிய பகல் வேலைக்காக, நீர் கொடுத்த புதிய ரட்சிப்புக்காக, புதிய ஜீவனுக்காக, புதிய பலனுக்காக, புதிய ஜீவ சுவாசத்துக்காக மற்றும் இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் அடி செலுத்துகிறோம். அநேகர் இந்த மாதத்தை காண முடியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டாங்கப்பா. நம்முடைய வெளியேறப்பட்ட கரம் எங்களை அணைத்துக் கொண்டிருப்பதற்காக சோத்திரம். இந்த நாளிலும் படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதமாக சொல்லுகிறது. அந்த விதை வீட்டை அவ்வளவுதான் இருந்தது, அதையும் அவர் போட்டு விட்டார். மற்ற காரியங்களுக்கு ஒன்றும் வைக்கவில்லை. என்ன செய்ய போறது என்று தெரியாமல் இல்லை, மனப்பூர்வமாக இதை கொடுத்து விட்டாள். நீர் அவளை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெரிதாக்கினீர். அவருடைய தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினீர். அவருடைய தரிசனம் மிகவும் பரந்த ஒரு தரிசனமாக இருந்தது. அவளை அற்புதத்தின் பாதைகளை நடத்தினீங்க ஆண்டவரே. அதே போல அந்த பிள்ளைகளை நடத்துகிறாங்க. விசேஷமாக கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். வர தவறின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி சேர்ந்த ஒரு நாமத்துக்களாக ஐக்கியப்படுத்துங்க. இந்த காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதித்த ஒரு பிள்ளைகள் திரும்ப பலப்படுங்க. ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறாங்க. வேதமாக சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை மலைக்கிற தேவன். அப்படியே அந்த வேதவாக்கு மதத்தினுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடும் பொழுது முதல்ல சகோதரர்கள், பின்பு சகோதரிகள் காணிகளை படைப்போம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். எங்கு வாழ்க்கையிலே இங்கு தேவன் அருள் விட்டார். எங்கு வாழ்க்கையிலே இன்று
ஆயத்தமாய் இருப்போம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, தேவனால் பிறந்தவன் எல்லா உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான். தேவனால் பிறந்தவன் அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்ளுவான். தேவனால் பிறந்தவன் விசுவாசிப்பான். தேவனால் பிறந்தவன் அவன் மேன்மை அடைவான். தேவனால் பிறந்தவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பான். தேவனால் பிறந்தவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, 8ஆம் மாதத்தில் என் பிள்ளைகளை அமிதமாய் மாற்றும். 8ஆம் மாதம் முழுவதும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது